நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக லேப்டாப் வழங்கும் திட்டத்தை டிஎன் பேட்சில் தான் கொண்டு வந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்று சொல்லியிருந்தாரு. இவங்களுடைய தலைவர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதை பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 20 லட்சம் லேப்டாப்கள் கொடுக்குறதா இருந்தால் அதில் 10 லட்சத்தை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கூகுள் பொய் சொல்லுமாங்க. நான் கூகுள் போட்டு பார்த்தேன். முதல் முறையாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க 2011 செப்டம்பர் 15 நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அவர்கள் தாங்க கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் பக்கம் லேப்டாப் அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓட்டுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களாலும் பேசப்பட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 10 லட்சம் லேப்டாப் கொடுத்து தான் சொல்லியிருந்தாங்க. மக்களே 12th படிக்கிற ஒரு பேட்சுக்கு லேப்டாப்பே கொடுக்கவே கிடையாது. பார்த்தீங்கன்னா 5 வருஷமும் கொடுக்கவே இல்லை. லாஸ்ட்டு எலெக்ஷன் அப்போ கொடுத்துட்டு இவங்க பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.